வணக்கம். தமிழின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்ளும் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைவர் கசான் நஸ்ரல்லாவுக்கு இன்று அடையாள இறுதிச் சடங்கு. ஈரானில் உள்ள அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டம். இன்று இலங்கை வரும் இந்திய வெளிவிவகார அமைச்சர். தமிழரசு கட்சி விரும்பினால் நம்முடன் இடையேட்டும் சுரேஷ் பிரேமச்சந்திரன். போலீஸ் தலைமையகத்தில் விசேட கலந்துரையாடல். நாடாளுமன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்று ஆரம்பம். இன்றைய நாளுக்கான வானிலை அறிவிப்பு. விஜிதகீரத்தின் கோட்டுக்கு ரணில் தரப்பு கடும் எதிர்ப்பு. யாழில் தவறான முடிவெடுத்து சிறுவன் உயிர் வாய்ப்பு. சட்டசபை தேர்தல் ஹரியானாவில் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. மத்திய கிழக்கில் நிலவும் பதட்டம். பிரதமர் மோடி என்று முக்கிய ஆலோசனை. இனி வருவன விரிவான செய்திகள். ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியுடன் சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவதில் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய தலைவர் ஒருவர் குழப்புவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தரப்புக்கும் இடையில் வெற்றிகரமாக பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் எஸ்மாதி பாகி பகார் தெரிவித்துள்ளார். எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ஒருவர் இந்த பேச்சுவார்த்தைகளில் இணைந்து கொண்டதன் பின்னர் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தலைமையிலான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு கட்சிகளும் கூட்டணியாக தேர்தலில் போட்டியிட முடியும் என தாம் கருதியதாக தெரிவித்துள்ளார். எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் உயர்மட்ட தலைவர் ஒருவர் பேச்சுவார்த்தைகளில் இணைந்து கொண்டதன் பின்னர் முரண்பாட்டு நிலை ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்சியின் தலைமை பொறுப்பினை ருவான் விஜயவர்தனவுக்கு சிரேஷ்ட தலைவரான ரணில் விக்ரமசிங்கவை நியமிப்பதற்கு தமது தரப்பில் யோசனை முன்வைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். எனினும் இந்த யோசனைக்கு கட்சியின் தற்போதைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே இணங்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு தாம் தலைமைத்துவம் வழங்கிய போதிலும் பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை அடுத்து ரணில் விக்ரமசிங்கே இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளார். எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய கூட்டணிக்கு ரணில் விக்ரமசிங்கே தலைமை தாங்க உள்ளார். 9வது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த கட்சிகள் மற்றும் அமைப்புகளை இணைத்து கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியையும் கூட்டணியில் இணையுமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் சஜித் பிரேமதாஸ் அதனை நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம் ஆரம்பமாக உள்ளது. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்கள் இன்று தொடக்கம் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும். வேட்புமனுக்கள் ஏற்கும் பணி அக்டோபர் 11ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் நடைபெறும். தேர்தலில் போட்டியிடுவதற்காக 86 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 11ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு பிறகு வேட்புமனு தாக்கல் மற்றும் அனைத்து குழுக்களுக்கும் ஆட்சேபனை தெரிவிக்க 1 மணி நேரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெற உள்ளதுடன் புதிய நாடாளுமன்ற நவம்பர் 21ஆம் தேதி கூட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எலிக்காய்ச்சல் நோயால் இறப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் செயலாளர் சமிந்த முதுகுட எச்சரிக்கை விடுத்துள்ளார். டெங்கு நோயாளர்களின் இறப்பு வீதத்தை விட எலிக்காய்ச்சல் நோயால் உயிரிழந்தவர்களின் வீதம் அதிகம் என சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி இந்த வருடத்தில் இதுவரை நாட்டில் சுமார் 7500 எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சில வாரங்களில் கண்டிக்காலி, மாத்தறை, குருடாக்கல், கேகாலி மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் 2 அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக விசேட சமூக வைத்தியர் அனோஜா தீரசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்காலத்தில் இந்த தொகையை குறைக்க தேவையான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
எதிர்வரும் பொது தேர்தலில் சில முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடப் போவதில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் எதிர்வரும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான பிரமித பண்டார தெண்டகோட் மற்றும் கேசா விதானகி ஆகியோர் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தீர்மானித்துள்ளனர். இந்த 3 அமைச்சர்களும் நெருக்கமான தரப்புகள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிடாவிட்டாலும் தொடர்ந்தும் செயற்பாட்டு அரசில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த மூவரும் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பிலான தங்களது நிலைப்பாட்டை இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழில் கைபேசி விளையாட்டுக்கு அடிமையாக்கிய சிறுவன் ஒருவன் நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். யாழ் பாடசாலை ஒன்றில் தரம் 11 கல்வி கற்கும் 15 வயதுடைய மாணவனை எவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறைந்த மாணவன் கைபேசி விளையாட்டுக்கு அடிமையாக்கிய நிலையில் கடந்த 3 மாதங்களாக பாடசாலைக்கு செல்லவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து கிராம சேவகர், அதிபர், ஆசிரியர்கள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் வந்து பாடசாலைக்கு வருமாறு கோரியும் பாடசாலைக்கு செல்லவில்லை எனவும் இதன் காரணமாக மாணவனின் கைபேசியை தந்தை பறித்துள்ளதாக கூறப்படுகின்றது. குறித்த மாணவன் 25/10/2024 அன்று வீட்டினை விட்டு வெளியே சென்றுள்ள நிலையில் இதுகுறித்து பெற்றோர் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். குறித்த மாணவன் பரந்தனில் உள்ள தமது வீட்டில் நின்றதாக கூறி உறவினர் அவனை நேற்றிரவு வீட்டுக்கு அழைத்து வந்து பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதனையடுத்து நேற்று அதிகாலை 2 மணி வரை விளையாடிவிட்டு வீட்டுக்கு அருகேயுள்ள காடியில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளார். இந்நிலையில் மாணவனது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளதுடன் உடற்கூட்டு பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. காலநிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி வடக்கு, கிழக்கு மற்றும் உபா மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் இன்று மாலை அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென் மற்றும் மேல் மாகாணங்களில் கரையோர பகுதிகளில் காலை மாலையில் ஓரளவு மழை பெய்யக்கூடும். மேலும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலில் தமது கட்சியின் வேட்பாளர் போட்டியிடும் மாவட்டங்கள் தொடர்பில் இறுதி தீர்மானம் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் பொது தேர்தலில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட உள்ளதாக வெளியான செய்திகள் பொய்யானவை என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த பொது தேர்தலில் அதிகூடிய வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவான அம்பாத்தோட்டை மாவட்ட மக்களுடன் இணைந்து தொடர்ந்தும் அரசியலில் ஈடுபட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் தாம் குருநாகலில் போட்டியிட உள்ளதாக விளம்பரப்படுத்துவது வெறுமனவே அரசியல் ஆதாயம் தேடும் மக்களை தவறாக வழிநடத்துவதாகும் என நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெயசங்கர் இன்று இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். இவ்விஜயத்தின் போது இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் மற்றும் அவரது குழுவினர் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித கேரத்தை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். அமைச்சர் ஜெய்சங்கருடன் இந்திய வெளிவிவகார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளும் வருகை தர உள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சி விரும்பினால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து தேர்தலில் போட்டியிட முடியும் என இபிஏ RLF தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழில் உள்ள சுரேஷ் பிரேமச்சந்திரன் இல்லத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் சேர விரும்புவோரை சேருமாறு பொதுவான அழைப்பினை விடுத்துள்ளோம். அதில் சேருமாறு வாவை சேனாதிராஜாவுக்கு அழைப்பு விடுத்திருந்தோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது 5 கட்சிகள் சேர்ந்த கூட்டமைப்பாக இருக்கின்றது. தமிழரசு கட்சி தனித்து இருக்கின்றது. அவர்கள் எமது கூட்டமைப்புடன் இணைவதுதான் சரியானது. அதனை விடுத்து தங்களில் இருந்து பிரிந்து போனவர்களை மீள வருமாறு அழைப்பது சரியானது அல்ல. ஆகவே ஐக்கியத்தை விரும்பும் பட்சத்தில் அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் ஒருமித்து போவது சரியானது. தம்மிலிருந்து பிரிந்து போனவர்களை மீள வருமாறு அழைத்துள்ளனர். அதிலும் யாரை அழைக்கின்றார்கள் என குறிப்பிடவில்லை. அது மாத்திரமின்றி அவர்களுக்கு பொது சின்னமோ பொது கட்சியோ இல்லை. தேர்தல் காலத்தில் மாத்திரம் தமது கட்சியில் தமது சின்னத்தில் போட்டியிடுமாறு கோருகின்றனர். அது சரியானதல்ல. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்யுமாறு நாம் பல தடவைகள் கோரியும் அதனை செய்யவில்லை. தமிழரசு கட்சி ஏனைய கட்சிகளுடன் இணைந்து ஐக்கியப்பட்ட
விரும்பினால் அதனையும் அறிவிக்கலாம் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவிசேன தலைமையில் போலீஸ் தலைமையகத்தில் இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய தேசிய மட்ட குற்றங்கள், மோசடிகள் மற்றும் விசேட குற்ற செயல் தொடர்பில் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு விசாரணைகளின் முன்னேற்றத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய, போலீஸ் உயர் அதிகாரிகள் குழு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவும் இந்த கலந்துரையாடலில் பங்கெடுத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பல முக்கிய விசாரணைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் கலந்துரையாடல் தொடர்பான விடயங்கள் தொடர்பான அறிக்கை தயாரிக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. இனி வருவதின் செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. கமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லாவை குறிவைத்து இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. தற்போது இஸ்ரேல் ஈரான் இடையே கடும் சண்டை துவங்கியுள்ளது. இஸ்ரேலுக்கு ஆதரவு நாடுகள் குரல் கொடுத்தாலும் மேற்காசியால் பெரும் பதற்றம் நிலவுகின்றது. இதனைத் தொடர்ந்து ஒரு பக்கம் கமாஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை தொடரும் நிலையில் ஹெஸ்புல்லா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரமாக்கியது. இந்த சூழ்நிலையில் பிரதமர் மோடியேற்று பாதுகாப்பு தொடர்பான மந்திரி குழுக்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் ராணுவம், நிதி, வெளியுறவுத்துறைகளின் அதிகாரிகள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆலம்புலா மாவட்டம் கலவூர் பகுதியைச் சேர்ந்தவர் அஜீவர் ஆலம்புலா அரசு வைத்தியசாலையில் டாக்டராக பணியாற்றி வருகின்றார். சம்பவத்தன்று இவர் வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்தார் என்றும் அப்போது திடீரென்று அங்கு வந்த மண்டஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த சுனிலால் என்பவர் வீட்டுக்குள் அத்துமுறை நுழைந்ததோடு அஜீவை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த திடீர் தாக்குதலால் நிலை குலைந்து போன அவர் கோக்குரலிட்டார் என்றும் சத்தம் கேட்டு விரைந்து வீட்டில் இருந்தவர்கள் ஓடி வந்து இளைஞரை சுற்றி வளைத்து பிடித்து வைத்திருந்தனர். சம்பவம் குறித்து மஞ்சஞ்சேரி போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அதன் பேரில் அங்கு வந்த போலீசார் விசாரணைகளை நடத்தியதோடு வெண் டாக்டரை தாக்கியதாக சுனிலாலை கைது செய்தனர். வெண் டாக்டர் மீது வாலிபர் தாக்குதல் நடத்திய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சார்பூரில் வெள்ளிக்கிழமை அதிகாலை லாரி மீது டிராக்டர் மோதியதில் 10 பேர் சம்பவ இடத்திலே பலியானர். 3 பேர் காயமடைந்துள்ளனர். விபத்து குறித்து மிர்சாபூர் காவல் கண்காணிப்பாளர் அபிநந்தன் கூறியதாவது: படோகி மாவட்டத்தில் கட்டுமான பணிக்கு சென்ற தொழிலாளர்கள் 13 பேர் பணி முடித்து டிராக்டர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது மிர்சாபூரும் வாரணாசி எல்லையில் உள்ள கஜாவான் மற்றும் மிர்சா முராட் இடையே ஜேடி சாலையில் வைத்து வந்து கொண்டிருந்த போது வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒரு அணியளவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து டிராக்டர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் டிராக்டர் இருந்து 10 பேர் சம்பவ இடத்திலே பலியானர். 3 பேர் காயமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மூத்த அதிகாரிகள் மீட்பு பணிகளை மேற்பார்வையிட்டனர். இறந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு உடல் கூட்டு பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். காயமடைந்த 3 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக கச்சாவான் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்த விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவது உலகச் செய்திகள். இஸ்ரேல் வான் தாக்குதலில் கொல்லப்பட்ட கசன் நஸ்ரல்லா சடங்கு நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் கமாஸ் அமைப்பினரிடையே போர் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையேயான மோதலாக வெடித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக தற்போது ஈரான் இஸ்ரேல் இடையே போர் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. லெபனானில் ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி இஸ்ரேல் கடந்த 27ஆம் தேதி லெபனானில் ஆகியாக் நகரின் ஹிஸ்புல்லா தலைமை அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தியது. இதில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் கசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார் என்று மத்திய பெய்ரூட் நகர் கல்பல்லாவில் கசன் நஸ்ரல்லாவுக்கு அடையாள இறுதிச் சடங்கு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. இதில் ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா கொமேனி ஈரானில் இருந்தபடி பிரார்த்தனை செய்ய உள்ளார். லெபனானில் தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஈரானிலும் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் விதமாக அங்குள்ள எண்ணெய் ஆலைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
இதனிடையே ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அழைக்க இதுவே சரியான தருணம் என இஸ்ரேலிய முன்னாள் பிரதமர் நப்தலி பென்னட் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் மீதான தாக்குதலை உடனடியாக தொடங்கி இஸ்ரேல் அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக இஸ்ரேல் மீதான ஈரானின் ஏவுகணை தாக்குதல் குறித்து 7 நாடுகளின் தலைவர்களுடன் தொலைபேசியில் பேசிய யோ பைடன் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவின் முழு ஆதரவு உள்ளது. அதே சமயம் ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை அமெரிக்கா ஆதரிக்காது என கூறினார். மேலும் ஈரான் மீதான பதில் தாக்குதலில் பங்கேற்கப் போவதில்லை என பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய 2 நாடுகளும் அறிவித்துள்ளன. புதிதாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் வழக்கத்துக்கு மாறாக பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள தொல்கரேம் அகதிகள் முகாமில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் குறைந்தது 18 பேர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இனிதே தமிழகமின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.